என்ன கோபால், வழக்கத்துக்கு மாறா நேரத்துக்கு வரும்போதே நினச்சேன் ஏதோ திருகல் வேலை பண்ணுறேன்னு. என்ன பாய் இந்த அழகானிமா வந்து நின்றுட்டு இருக்கிற? சார் எனக்கு இந்த ஸ்பான்டிலிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா, அதான் பாய் தலைகாணி நானே கொண்டு வந்துட்டேன். மற்றபடி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் வாங்கிட்டீங்கன்னா பக்காவாக முடிச்சிடலாம். என்ன கோபால் இது அடிஷ்னல் ஷீட்டெல்லாம் வச்சு எழுதியிருக்கிறீங்க, என்ன மேட்ரு? சார் நான் உங்கள் வீட்டில் தங்கணுன்னா எனக்கு சில ஐட்டம்ஸ் தேவைப்படுது, அதுக்கான லிஸ்ட்டு தான் அது. எங்கள் வீட்டில் தங்குறீங்களா? ஆமாம் சார். அடிச்சேன்னு வைங்க, பல்லு பகடெல்லாம் கலந்துரு கோபால். நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க சார். எங்கள் ஏரியாவில் ஒருத்தனுக்கு கோவிட் வந்துருச்சு. அது ஏன் வரக்கூடாத வியாதி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க? கொரோனா தானே சார்? கொரோனா ஒரு கொடிய வியாதி சார், அது வந்தால் குணமாகாது. எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அவன்கிட்ட பேச வேண்டாம்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சார், அதான் இங்கே வந்துட்டேன். சோசியல் டிஸ்டன்சிங். கோபால், அது சோசியல் டிஸ்டன்சிங் இல்லை, சோசியல் டிஸ்கிரிமினேஷன். ஹேட் இம்யூனிட்டி தெரியுமா? அவரெல்லாம் யாருன்னு தெரியாது சார். இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்க, மழை வேற வருது. நீங்க போய் இந்த வீடியோவை பாட்டு வாங்க. ஆமா, அவங்க போய் வீடியோ பார்த்துட்டு நீங்க அதுக்குள்ள இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க, நான் உள்ள போய் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். சரியா? டேய் கோபால், கோபால் அட நம்மாளு. ஹே நவீன், முடிஞ்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டாக்டர்? நவீன், உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் கீழே பெட்ல இருந்து மேல மொட்டை மாடிக்கு வரக்கூடாதுன்னு? அட போங்க டாக்டர், எத்தனை நேரம் தான் பெட்லயே படுத்து கிடக்குறது? அங்க இருக்கிறது அந்த ஃபேனா 5ல் வச்சா 1ல் ஓடுது, ஒரே புழுக்கம். அதான் நம்ம கொரோனா மேட் ரகான் பரோட ஒரு மேட்ச் போடலான்னு வந்தேன். என்னது கொரோனா மேட்டா? என்னங்க இது கிளாஸ்மேட் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னடா மாஸ்கா? உங்களுக்கு இருக்குடா. எல்லாம் உங்களால தான் டாக்டர். நடுவில் வந்து மேட்சை கெடுத்து விட்டீங்க. எது நாங்க கெடுத்துட்டோம்? ஆமா, உயிரை பணைய வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க நாங்க, நீங்களா சீட்டு கட்டு 3 கிலோ விளையாட்டு ஜாலியா விளையாண்டு இருக்கீங்களா? அப்புறம் உங்களுக்கு எங்களை பாக்குறதா வேலை, எங்களுக்கு வேற என்ன வேலை? அப்படியே போற வரைக்கும் ஏதோ ஒன்று ஆடிட்டு போக வேண்டியதுதான். ஆனா ஒண்ணு டாக்டர், நீங்க எல்லாம் எங்களுக்கு தெய்வ மாதிரி. உங்களுக்காக டார்ச் எல்லாம் அடிச்சு கையெல்லாம் தட்டணும் தெரியுமா? போங்க டாக்டர். இந்த டயலாக்லாம் நல்லா பேசுங்க நீங்க. அதே கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டர் இறந்து போயிட்டாருன்னா உதக்க இடம் கொடுக்காம போராட்டம் பண்ணுங்க. எங்கேயோ யாரோ வந்ததுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நீங்க மட்டும் சாவுங்க, எப்படி போராடி இடம் வாங்கி தர மட்டும் பாருங்க. இடம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ், போய் பேக் பண்ற வழி போய் பாருங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்றீங்களா? என்னப்பா எங்களை விட்டு பெரிய மனசு இல்லையா? அதெல்லாம் ஒரு கருவும் இல்ல, நிறைய காசு விட்டுட்டேன். 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா விட்ட காசு புடிச்சிட்டு போயிடலாம். டேய் இது என்ன கிளப்பா? நீ இப்பவே கிளம்புடா. ஹலோ டேய், எங்கடா இருக்கிற? டேய் கேம்ப்ல இருந்து நடந்து வந்து மெயின் ரோடுக்கே வந்துட்டா. டேய் வந்துட்டும் பாரு, முக்கிட்ட கை காட்டம் தெரியுதா? தெரியலையே. எப்படி தெரியும்? வந்தாதானே தெரியும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா, வந்துடுறேன்டா. டேய் வந்து தொலைடா. அட வர்றேன்டா. டேய் மச்சி, என்ன உடம்பு பயங்கரமா பெருத்துட்ட. கேம்பில் நல்ல சாப்பாடோ? அட போடா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு தான்டா. எங்களுக்குலாம் சாதாரண சாப்பாடு தான். டேய் முதல்ல நீ அந்த மாஸ்கை போடுறா. ஏங்க மாலையெல்லாம் வேணாங்க. டேய் 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 டேய், எதுக்குடா பூவெல்லாம்? ஏங்க உங்கள் வயசுக்கு என் காலையெல்லாம் விழுந்துட்டு. டேய் 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 என்னடா? என்ன கனவா? ஆமாடா. என்ன கால் ஒழுகாதீங்க, பூ போடாதீங்க, மாலை ஓடாதீங்க, எனக்கு கனவுல செத்துக்கிட்டு போயிட்டியாடா? டேய் பாயில போடுறா. நானும் இப்போ தான் கொரோனாலேருந்து மீண்டு வந்திருக்கிறேன். உனக்கு இன்னும் தெரியல, அங்கே இறங்கின உடனே எனக்கு வரவேற்பெல்லாம் பலமாக இருக்குது. அதுலேயும் என் நண்பன் வினோத் இருக்கிறான் பாரு, கேரளாவிலேருந்து மாலை ஓடுறதுக்குனே யானை இறக்கியிருப்பான்.
சும்மா ஜண்டை மேலம்ல தேறிக்கி விட்டுட்டு ஓ இருப்பான். அந்த அளவுக்கா? சரி நீ பார்த்து போ, எதிர்பார்த்து இருப்பாங்க. என்ன வெறி ரோடா இருக்குது? சித்தார்த்தனா, சித்தார்த்தனா. ஐயோ அவசரமா போவாராட்டாக்கி. ப்ரோ இவன் வேற இங்க நின்று இருக்கான் ப்ரோ. என்ன பண்றது? வீட்டு நம்ம மட்டும் மாட்டிட்டோம். எப்படி எஸ்கேப் ஆகி நம்ம வீட்டுக்கு போறோம்னு தெரியல. வா ப்ரோ ஓடிரலாம். சிக்கிட்டோமே. ரமேஷ் சுரேஷ், எப்படியா தப்பிச்சு வந்துடுறா. பேசினாவே கொரோனா வந்துருமாமா. நான் போறேன். இதெல்லாம் இல்லடா. வாட்ஸ்அப்ல எல்லாம் படிச்சேன். ஊர்ல பூரா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்களாமா. நான் விட்டுறேன். சும்மாடா. ஏய் எங்க ஆணையெல்லாம் காணோம்? எப்பா டேய் ரொம்ப கூட்டமா இருக்குடா டேய். போடா. டேய் நீ போறதுனா போடா. என் நண்பன் வினோத்துக்குறான்டா. ம் ஏய் வினோத்தே வந்துட்டியா? ஐயோ தப்பிச்சு ஓடிடுறா. டேய் 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 ஏன்டா ஓடுற? நில்றா மச்சான். டேய் வீட்டுக்கே வந்துட்டான் பரதேசி. இப்ப எதுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற? ஃபர்ஸ்ட் வெளிய வாடா. டேய் ஒழுக்கமா ஓடி போயிடுறான். தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டுக்கா சொல்லிட்டேன். டேய் நான் என்னடா பண்ண இப்ப? கண்ட பக்கம் போய் நோய் வாங்கிட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? என்னது கண்ட பக்கம் போய் நோயா? என்னடா எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுற? டேய் இது சாதாரண கொரோனா டாக்டர் அனுப்பிச்சு விட்டாரா? நீ கண்டது ஹாஸ்பிட்டல் பிள்ளை ஏத்தி விட்டுருப்ப. அதான் சரியா போச்சுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. டேய் கொரோனால சாகர வரைக்கும் சரியாகான்னு சொல்லியிருக்காரா? யாரா சொன்னா? ஒரு பெரிய ஜோசிக்காரரு வாட்ஸ்அப்ல 1/2 மணி நேரம் ஆடியோ போட்டுக்கிறாரு. ஏய் வினோத் சொல்லுங்கச்சி. எனக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் கவர மாதிரி இருக்குதுடா. டேய் பெப்பரை கலந்து ஒரு கட்டிங் விட்டா முடிஞ்சு போச்சுடா. ஒருவேளை கொரோனாவா இருக்குமோ? டேய் பைத்தியக்காரா, அவ ஆள்களை கையை குத்தி கழுவிட்டு இருக்கிறா. நம்மளெல்லாம் தெரியுமில்ல. ஏய் ஒருவேளை கொரோனாவா இருக்குமோன்னு பயமா இருக்குதுடா. டேய் பைத்தியக்கார மாதிரி உளறிட்டுக்கான்னு சொல்லிட்டேன்ல. ஒருவேளை எனக்கு கொரோனா வந்து என்னடா பண்ணுவ? டேய் உனக்கு அப்படி கொரோனா வந்துச்சுன்னா கட்டி பிடிச்சி கொரோனா வாங்கிட்டு நான் ஜாவண்டா. அன்பா ஏய் வினோத் இந்த பூமியில நட்புக்கு தான் ஈடே இல்ல. இந்த பூமியில ஜாதி இல்ல, வேதம் இல்ல, நட்புக்குள்ள. ஏண்டா எவனோ ஒரு ஜோசிகார வாட்ஸ்அப்ல வளரதை வச்சுட்டு உயிர் நண்பனையே அவாய்ட் பண்றியாடா? உயிராவது நீ விடுற மூச்சு காதலும் கூட கொரோனா பரவன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. ஏய் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரியும்டா. போடா. போடா போயிட்டான். எமோ அந்த டெட்டால போட்டு ஃபர்ஸ்ட் வாசல கழுவி விடுமா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சையிலிருந்து மீண்ட நபரை பொதுமக்கள் வேண்டுமென்று புறக்கணித்ததால் வாலிபர் தற்கொலை. சே தற்கொலையா? ஆமாம். என்ன மனுஷனிட ராசி இவனுங்களா? நோ இப்படியாச்சும் எப்படின்னா படிக்கிறது 8 போன அந்த பக்கம். சரி 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 ராசு, கொரோனாங்கிறது ஒரு சாதாரண வைரஸ்டா. அதுக்கு போய் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணி ஒரு ஆளை கொன்னே போட்டாங்களேடா. மனிதாபிமானமே இல்லைடா இவனுங்களுக்குலாம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நர் ரோட்டில் நிற்க வச்சு சுடுவோன்றான். ஏன்னா நவீனே சொல்லு நவீனே. பருப்பு ஒரு 1/4 கிலோ வேணும்ண்ணா. பருப்பா? ஆமாண்ணா. ஆட எல்லாம் தீந்து வச்சுடா. இப்பதான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா வந்துட்டு நீ. சரி பாலாவது 1 லிட்டர் கொடுங்கண்ணா. பாலா? ஆட அங்க பாரு, பூரா இன்னைக்கு என்னோட இறக்குனானுங்களோ தெரியல, பூரா திரிஞ்சு போச்சு. நல்லா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வரட்டும் இன்னைக்கு இருக்குது. என்னண்ணா நீ ஒன்று வண்ணு 3வது தெருவில் நம்ம கணேசன் கடை திறந்து வச்சு உட்காந்துருக்கிறான். அங்க இப்பதான் பாலோடு வந்துச்சுன்னாங்க. சீக்கிரம் போய் எல்லாரும் வாங்கிடுவாங்க, தீர்ந்து போயிரு அப்புறம். சரிண்ணா வரண்ணா. போ போ. ஏன்னா நோ அநியாயத்து குளிர் தெரியுற. இப்போதான் பால் பருப்புலாம் வந்துச்சு. அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறேன். ஏன்டா டேய், அவன் நேத்தா கொரோனா வார்டுலேருந்து வந்துக்கிறான். அவனுக்கு பொருளை கொடுத்துட்டு நான் கொரோனா வாங்கிட்டு போறதா? ஏன்னா வந்துட்டு போனாலும் கொரோனா வருமானா? ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு லூஸா? யாரா லூஸ்? எஞ்சி போடாமல் பேப்பர் வச்சு போட்டு. இந்த கருத்து மசூர் பேசினால தான் இந்த கல்யாணம் ஆகாமல் தெரியுது. செந்தில் சார். அடா வினோத் தம்பி, பார்த்து எத்தனை வருஷமாச்சு? வா 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 உட்காரு வா.
என்ன வீட்டு பக்கமெல்லாம் கல்யாணமா? நடக்குமானே தெரிலடா. சரி, டீயா காஃபியா? சார் நான் எப்பவுமே காப்பி தான் சார். வேணாமா? சரி, வந்த விஷயத்தை சொல்லு. சார் நம்ம ஒரு பேண்டமிக்கான சிச்சுவேஷன்ல இருக்கிற சார். விளங்கலையேப்பா. இங்கிலீஷ் என் தப்பு தான் சார். நம்ம இப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிற சார். மனுஷனே பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ நம்ம இருக்கோம். ஒன்றும் விளங்க மாட்டேங்குதேப்பா. ஓ சார், உங்க மேல் வீட்டு நவீன் இருக்கிறான்ல சார், அவ ஒரு முழு கொரோனாவே மாறிட்டா சார். என்னன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நாடி நரம்பு உள்ளுக்குள்ள ரத்தம் எல்லாமே கொரோனாவாயிருச்சு சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அவன் மட்டும் ரோட்ல நடந்தான்னு வச்சுக்கீங்களேன், அப்படியே இந்த போற பக்கம் கையை கொடுக்குற பக்கம் அப்படியே போயிட்டு அங்க இங்கன்னு போயிட்டு அப்படியே அச் அப்படின்னான்னு வச்சுங்களேன், அது அப்படியே பரவிட்டுக்கு. நீங்க அந்த வழியா போயிட்டு அப்படியே நிறுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உள்ள போயிரு. அப்படியே உங்க லங்ஸ்குள்ள போய் கப்புன்னு குடிச்சுக்கு. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் வயசான காலத்தில் அப்படியே நாண்டுக்கிட்டு சாக வேண்டியது. அதுக்கு மேலே உங்களை மாதிரி ஆளுகளும் சொன்னாலும் வழங்க மாட்டேன், அவனை கொண்டு மேலே லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க சார். சொன்னா புரிஞ்சுங்க சார், எத்தனை சொல்லியும் விளக்காம இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு என்னதான் சார் பண்றது? ஐயோ தம்பி வினோத், நீ நம்ம வீணா போயிட்ட. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இப்போ கொஞ்ச நாளா காது கொஞ்சம் லைட்டா கேட்க மாட்டேங்குதுப்பா. யோ அப்ப அதுக்கு பேரு விலங்கலை இல்லையா, விழிகளையா? ஆமாப்பா, அதான்ப்பா. ஓ இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை பேசுறது எல்லாம் வேஸ்டா. ரைட், நீ பேசி வேலைக்காகாது, கிளாஸ் தான். என்ன தம்பி சாட்டோட வந்திருக்கிற? இந்த ஊர்ல எவனுக்கு சார் அறிவிக்குது? எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்குது. என்ன எந்த கடையில எதுவும் இல்லைங்கிறானுங்க. வழக்கமா நான் போர்டோட தான் வருவேன். உங்க நேரம் சாட்டோட போச்சு. என்ன வினோத் செருப்பு மாதிரி இருக்குது? சரி சார், நீங்க நுட்பமா உன்னை கவனிச்சுக்கிடணும். என்னத்த உளறிட்டு இருக்கிறான்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த சப்பமுக்கு சைனாக்கார இருக்கிறான் பாத்தீங்களா, கண்ட கருமத்தை தின்னுட்டு அங்க இருக்கிற நோயை நம்ம ஊருக்கு அனுப்பி விட்டான். அது வேற யாரும் இல்ல, உங்க வீட்டு மேல் வீட்டுக்காரர் இருக்கிற பாத்தீங்கன்னா நவீனு. அவன் எங்க போய் பிடிச்சி தொலைஞ்சான்னு தெரியல, அங்கிருந்து இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டான். சும்மா இருப்ப நீ வேற. அவனே குணமாயி வந்திருக்கிறான் சார். குணமாயி வரல சார், நம்மளை எல்லாம் கொண்டு போக வந்திருக்கிறான். சும்மா இருப்பா நீ வேற. சார் சொன்னா கேளுங்க சார், நான் யாருக்காக சார் பேசிட்டு இருக்கிறேன்? நம்மளுக்காக தான் சார் பேசிட்டு இருக்கிறேன் சார். அவர் விஷ கிருமி சார். அவனை மட்டும் இப்ப விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஊரெல்லாம் பரப்பி அத்தனை பத்தி கொண்டு போடுவான் சார். அவன் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். இப்படி எல்லாம் ஒன்றும் ஆகாதப்பா. யோ நீ சத்தா சாகியா, நாங்களா ஏன் சாகணும்? சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? சார் சொல்றத கேளுங்க, ஒண்ணுமில்ல, சிம்பிள் மேட்ரு. இந்த மேல் வீட்டுக்காரன்ற உன்னை எடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், வேலையே முடிஞ்சுது. அவன் இந்த வீட்டு விட்டு மட்டும் காலி வேண வச்சிருங்க சார். இந்த தெருவே நிம்மதியா இருக்கு சார், ப்ளீஸ் சார். தம்பி நவீன் இங்க தான் 10 வருஷமா குடிக்கிறான். மாசம் பிறந்தா வாடகை டான்னு கைக்கு வந்துடும். தங்கமான பையனப்பா. அவனை நீ சொன்னாங்கிறக்கா காலிவன் சொன்னா அவன் எங்க போவான்? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசப்பா. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிறான், நீ வேற. சார் இந்த அடுத்து யாரு சாக போறோன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அது வேற யாருக்கும் இல்ல, உங்களுக்கு தான். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். டேய் என்ன? டேய் டேய் பக்கத்துல வராத. டேய் சொன்னா கேளு, பக்கத்துல வராத. டேய் நில்றா. டேய் டேய் பக்கத்துல வராத. டேய் நில்றா. டேய் 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 டேய். ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு போறான் பாரு, பைத்தியக்கார. பிரியக்கா. என்ன வினோத்? அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு வந்தக்கா. சொல்லுப்பா. கொரோனாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண வியாதி இல்லக்கா. ஐயோ, அது காத்துல எல்லாம் ரொம்ப வேகமா பரவிட்டுக்குதாமாங்கக்கா. ஐயோ, ஒருத்தருக்கு ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அது சாகர வரைக்கும் அவங்க உடம்புக்குள்ளாரே இருக்குமாமாங்கக்கா. ஐயோ, அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த நவீன கொஞ்சம் வீட்டு பக்கம் வராம பாத்துக்குங்கக்கா. ஐயோ, என்னக்கா ஒரே டைலாக் பேசிட்டு இருக்கிறியாக்கா? ஐயோ, இப்பதான் டிவி தெரியலன்னு அந்த நவீன் பையனை ஆண்டனா திருப்ப மேல அனுப்புனே. என்னக்கா இன்னுமாக்கா ஆண்டனா வச்சு டிவி பார்த்துட்டு இருக்கிறோம்? ஐயோ, மாஸ்க் போடலையா நீ? ஏய் வினோத், இங்க வந்துட்டியா? கிருமி செத்தடா. டேய் வினோத், நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் வீடு வீடாவா போய் சொல்லிட்டு இருக்கற? நில்றா.
டேய் டேய் நில்றா, ஓட்டா போட்டு விட்டுருடா. நில்றா. டேய். 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 அப்பா. எப்பா முடியலடா. எப்பா சீக்கிரமையா போயிருவ. வச்சுக்கிறேன்டா. ஏன்டா சோகமா நடந்து வர்ற? என்னடா மச்சா பண்ணுறது, கல்யாணம் பண்ணலாம் ஆசையாக இருந்தேன். இந்த கொரோனா வந்தாலும் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. உனக்காச்சும் கல்யாணம் தள்ளி போகுது, எனக்கெல்லாம் நடக்க மாட்டேன். ஏன்னா ஓடி வர என்னாச்சு? நோ யாருன்னா துரத்திட்டு வர நீ? இந்த நவீன பையன் தான்டா. நோ அவனுக்கு உனக்கு என்னென்ன பிரச்சனை? டேய் அவனுக்கு இன்னும் கொரோனா சரியாகலடா. அவன் எப்படியாவது இந்த ஏரியா விட்டு அனுப்பிடலான்னு பார்க்குறேன். யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கடா. நான் அவனுக்கு கொரோனா ரெடியே தானே வீட்டுக்கே வந்திருக்கேன். நீ வேற ஏன்னா உளறிட்டு இருக்கிற? பைத்தியக்காரா, சைனால பார்த்தே இல்லையாடா, நடக்க செத்துழுந்தானுங்கடா. நோ அந்த மாதிரி நம்ம ஊரில் நடக்காதான். ஏன்னா நீ வேற லூஸ் மாதிரி உளறிட்டு. இந்த பைத்தியக்காரட்டி எப்படி புரிய வைப்போம்? நோ முதல்ல மாஸ்கை போடணும். டேய் உங்களை மாதிரி பயந்தவங்களுக்கு தானே மாஸ்க் போடுவாங்க, லூசு பசங்களா. போங்கடா. நானோ யாரா பைத்தியக்காரன் இருப்பான் போல. இந்த கிருமி வேற எங்க வரப்பிட்டுக்குன்னு தெரியலையே. நீ ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு பக்கமே வராத. வீட்டுக்கு வெளியே வராத. நவீன் வந்துட்டு ஓடுறா. நான் கொரோனா வாங்கிட்டு அந்த டெட்டால போட்டு ஃபர்ஸ்ட் வாசல் கழுவி விடுங்க. அங்கிள் எங்க அம்மா உங்ககிட்ட பேச வேணாம் சொன்னாங்க. வீட்டுல குழந்தையெல்லாம் இருக்கு, வீட்டு பக்கம் வராதப்பா. தம்பி ஏரியா விட்டு காலி வேணாமா? அப்படி சொல்லுங்க சார், எங்கேயாவது சாகட்டும். சொல்றது கேட்டீங்களா? என்ன ஆட்டம். ஹலோ ஹலோ டாக்டர், நான் நவீன் பேசுறேன் டாக்டர். சொல்லுப்பா. நான் திரும்ப கொரோனா வார்டுக்கே வந்தாலான்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர். ஏப்பா? கொரோனா வார்டில் இருந்தப்ப கூட நிம்மதியா இருந்தேன் டாக்டர். ஆனா அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் மத்தியில என்னால நிம்மதியா வாழ முடியல டாக்டர். அங்கேயே வந்துடுறேன் டாக்டர். என்னப்பா நீ இப்ப கால் பண்ற? காலையிலயாச்சும் கால் பண்ணிருக்கலாம்ல. நீ இருந்ததே ஒரு பெட்டு, அதுல வர ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டோம். உங்க ஏரியா தானே? எங்க ஏரியாவா? ஆமாப்பா, உன் ஃப்ரெண்டுனோட சொல்லிட்டு இருந்தாங்களே. அவன் பேர் என்ன? பேரு வினோத்பா. என்னது வினோதா? இப்ப வாடா, இப்ப வாடா, வாடா, இப்ப வாடா. பேபி ஆயில் எதுக்கு போகணும் உனக்கு? சார் நம்ம ஸ்கின்னுக்கு எப்பவுமே பேபி ஆயில் தான் சார் செட் ஆகுது. எருமத்தோலுக்கு பேபி ஆயில் செட் ஆகாதே. போங்க சார், உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் சார். வெளியே மழை, உள்ள இளையராஜா சாங், கூடவே கொஞ்சம் தேநீர். அடடா சார், நான் போய் டீ போடுறேன். திணங்க இருக்கு. டேய் கோவாலி, டேய் என்ன ரொம்ப உரிமை எடுத்துக்கிறானே. சரிங்க, நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட சந்திப்போம். அதுக்குள்ளே நான் கோவாவில் விரட்டுற வழியை பார்க்குறேன். ஏன்னா இப்படியே சார் பால் இருக்கே, நான் பால் டீயாவே போட்டுறேன். நீங்கள் இளையராஜா பாட்டை போட்டுவீங்க. டேய் காப்பி ரைட் அடிச்சிருந்தா இருக்கா. நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. கோவாலே கேஸ் அடுப்பு கண்ட மேனிக்கு பற்ற வச்சு வெடிச்சு சதறிடாத.